அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வீட்ல பண்ணக்கூடிய சிக்கன் சம்சா தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் ஹாப்பி டியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன். அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சம்சாக்கு வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது, முழுசு முழுசாக கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஒரு ரா ஸ்மெல் போனோடனே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது, அதுலேருந்தே வேகும்போது தண்ணி பிரிஞ்சு வரும். அதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. தான் லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்கிருங்க. அப்புறமா 1/4 மணி நேரம் அது நல்லா கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் சம்சா பண்ணணும். சம்சா ஷீட்டில் நான் மடித்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. அப்போ தான் சம்சா நல்லா நீட்டாக வரும். வீட்டிலே சம்சா ஷீட் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஹோம்மேட் சம்சா ஷீட் எப்படி பண்ணணும்னு லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஃபில்லிங்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சம்சா ஷீட்டை மடித்து ஒட்டிட வேண்டியதான். 2 டேபிள் ஸ்பூன் மைதாவில் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி க்ளூ மாதிரி பயன்படுத்த போகிறோம். வீட்லேயே ஹைஜீனிக்காக சம்சா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப லென்த்தியாக போகாமல் 2 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சம்சாக்கள் எல்லோரும் ரெடியாகி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொரிச்சிட வேண்டியதான். சம்சா 1 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் 5 இல்லைன்னா 7 நாள் வர ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவேன். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். இல்லைனா சம்சா ஷீட்டு சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சம்சா ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நோன்பு திறக்க கஞ்சியும் நான் வச்ச சம்சாவும் தான். வெளியில் நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல சிக்கன் ஸ்டஃபிங்ஸோட சம்சா ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ பொறுமையாக என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.